ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவலிங்கத்துக்கு மேல நம்ம ஜலம் ஊத்துறதுனால நமக்கு என்னையா நன்மை? சிவலிங்கத்தின் மேல் சுத்தமான ஜலத்தை பக்தியுடன் தன் கையாலேயே அபிஷேகம் செய்வதால் 3 வித தோஷங்கள் நீங்குகின்றன. முதலாவது வாஸ்து தோஷம், இரண்டாவது பித்ரு தோஷம், மூன்றாவது கால சர்ப்ப தோஷம். இந்த 3 தோஷங்களிலிருந்தும் ஆத்மார்த்தமான பக்தியுடன் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதால் விமோச்சனம் கிடைக்கின்றது. ஆண் பெண் என்ற பேதமில்லை. தென்னக கோயில்களில், அதாவது சவுத் இந்தியால பக்தர்களால அபிஷேகம் பண்ண முடியாது. வீட்டில இருந்தே பண்ணலாம். இல்ல திறந்த வெளியில எங்கேயாவது சிவலிங்கம் இருந்ததுன்னா அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஆனா வட இந்தியா கோயில்கள்ல எல்லா பக்தர்களாலையும் இந்த அபிஷேகம் பண்ண முடியும். எதுவுமே ஆத்மார்த்தமான பக்தியுடன் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து முக்தி பெறுவோம். சரி, சிவலிங்கமே பக்கத்தால உங்கேயும் இல்ல, பண்ண முடியல. வீட்டுல செடி கொடிகள் இருக்கும் இல்லையா, அதை கிழக்க பார்த்து நின்னுண்டு அந்த செடிகளுக்கு சிவனை நினைச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விடுவோம், சுத்தமான ஜலம் விடுவோம். ஆத்மார்த்தமான பக்தியோட அந்த ஜலத்தை விட்டா நமக்கு இந்த 3 தோஷமும் நிவர்த்தி ஆகி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வாழ்க வளமுடன், வலிமையுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.